நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசிறு ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வினை எப்படினாலும் நம்ம கிட்ட திரும்பி வந்து சேரும், அதான் கர்மா. ஆனா நல்வினை திரும்பி மீண்டும் வந்தால் உங்களுக்கு ஒரு யோகம்தான், ஒரு அதிர்ஷ்டம் தான். அப்படிப்பட்ட அந்த வினையை திரும்பி கொடுக்க போகும் கர்மா, கர்மக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சனிபவனுடைய வக்ரத்தால் இந்த பலன் உங்களுக்கு நடக்க போது, கிடைக்க போகுது. சூடு பிடிக்க போகும் வியாபாரம், வேலை, வெற்றி. ஆமாங்க, நடக்க போகின்ற பலனை தான் பார்க்க போறோம். சனிபவனுடைய வக்ர பலனை பார்க்க போறோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிர பகவான். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ராகுக்கு இது பிரச்சனை இல்லை, சனி பார்வை இல்லை. அதனால இந்த வருடம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம் மற்றும் உங்களுடைய லட்சியத்தை அடைய போது. சரி, இப்படி இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு 6ல் மீன ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார். அந்த லட்சியத்தை அடையணும்னா, ஒரு லாபத்தை பார்க்கணும்னா, பெரும் பணத்தை பார்க்கணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உழைப்பை தான் நீங்க இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு 6ல் இருக்கிற சனி பகவான் அதுக்குண்டான வேலையும் வேலை பழுவையும் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ 6ல் ஒர்க்லோடு சொல்லலாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய உறவுகள் சார்ந்த வேலை, உங்க பிள்ளைகளுக்கு உங்க கூட பிறந்தவங்க செய்ய வேண்டிய கடமைகள், இவை அனைத்தையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. ஸோ பிறவினுடைய கடமை தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அந்த முயற்சி, அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கணும் இல்லையா? நீங்க செய்த தவத்துக்கும் தானத்துக்கும் வாய்ப்பும் வரமும் கிடைக்கணும் இல்லையா? அதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். அதுவும் சனிவனுடைய வக்ர காலகட்டம். சனிவனுடைய வக்ரம் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறப்போகுது. வக்ரம்னா என்னங்க? ஒரு கிரகம் சூரியனுடைய எதிர்ப்பு விசையின் காரணமாக பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம்னு சொல்றோம். ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம் குரு பகவான் வக்ரம் அடைந்தால் நல்லது நடக்காது, நல்லது அவரால் கொடுக்க முடியாது. அதே போலதான் ஒரு அசுப கிரகம், கெடுபல்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், தண்டனையில பாரபட்சம் பார்க்காம கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சனி பகவான். அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கொஞ்சம் கெடுபல் தப்பிச்சுக்க முடியும், கெட்டது அவரால் செய்ய முடியாது. கெட்டது செய்ய முடியலனாலே வாழ்க்கையில நல்லது நடந்துடும். ஸோ நல்ல விஷயங்களை அவளால் செஞ்சுக்க முடியும் இல்லையா? அதுதான் யோகம். இப்போ இந்த 6ஆம் வீட்டுல சனியோட வக்ரம் ஏற்படுது. அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தி. எந்த இடத்துல வேலை இழந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் அழைப்பு வரும். வேலை விஷயத்துல வெற்றி வரும். திரும்பி கொடுக்க போகும் கர்மா அந்த வேலையை. முதல்ல அந்த வேலைன்ற ஒரு விஷயத்துல இழந்த பெயர் மீண்டும் கிடைக்கும். இழந்த தகுதி, உங்களுக்கு பதவி மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில ஒரு திருப்தி இருக்கும். அதிகப்படியான ஒர்க்லோடு ப்ரெஷர் கொடுத்து உங்களை வேலையை விட்டு நீக்கணும். உங்களுக்கு முன்னாடி வேற ஒரு அந்தஸ்தில், வேற ஒரு பொறுப்பில் அமர்ந்து நீங்க யார் என்பதை நிரூபித்து காட்ட போறீங்க. ஸோ வேலை விஷயத்துல முழுமையான 100க்கு 100% ஒரு நன்மையும் ஒரு திருப்தியும் சம்பள உயர்வும் கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு பிரகாசமான முறையில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வேலையில வெற்றி உண்டு. அடுத்தபடியா எதிர்பார்த்த இடத்தில் பண உதவி. அது குறிப்பா எதுக்குங்க அந்த பணம் வேணும் அப்படின்னா, இந்த வீடு கட்டி பாதியில நிற்குது, ஒரு கார் வண்டி வாகனம் வாங்க முடியல, அதுலேயும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கார் வண்டி வாங்கினது அதிக செலவு வந்துட்டு இருக்கு. வீடு விஷயம் கடன் ஆகிட்டே போகுது, தடவை வீட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல. அதே படிப்பு விஷயம், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேங்க ஆனால் பாஸ் ஆக முடியலங்க, அதுக்கு பணம் காசு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சரியாக போகுது. படிப்புலையும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க. அதுல இருந்ததான் மாற்றுக்கிறது போல படிப்பில் வெற்றி உண்டு. வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கும் வீட்டு பிரச்சனை தீர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியா இந்த சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்கள், விரைய செலவுகள் குறையும். வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனை முழுமையா நீங்கும். ஓகேங்களா? அடுத்தபடியா இந்த தேவையில்லாத காதல் சமாச்சாரங்கள் வீட்டில் இருந்தா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத உறவுகளுடைய தொடர்புகள், ஸோ உங்களுடைய சொந்த பந்தத்திடையே ஏற்பட்டு அதனால குடும்பத்தில் ஒரு விரிசல், ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடு இருந்தா அந்த உறவு விலகும். அதனால குடும்பத்துல மீண்டும் ஒற்றுமையும் சந்தோஷமும், மீண்டும் உங்களிடம் இணக்கமாகும் உங்களுடைய உறவுகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள். அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இன்னொருத்தர் பேச்சை கேட்டு ஆடுறாங்க, இப்போ அது உங்களுடைய குணநலங்கள் மாறி அவர்களை ஆட்டி வைத்து அந்த உறவு விலகி, அவங்கள ஒரு தவறான பாதைக்கு இழுத்து சென்ற அந்த உறவு விலகி மீண்டும் உங்களை தேடி அவங்க வரப்போறாங்க. ஸோ இதுவும் திரும்ப உங்களுக்கு நடக்க போது, கிடைக்க போகுது.
அடுத்தபடியாக சனிவனுடைய பார்வை பலன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனிவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. அப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சனிவான் பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். ஆனா இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்காரு இல்லையா? ஸோ வக்ரம் அடைஞ்சதுனால பார்வையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ சனிவான் 3ஆம் வரை ரிஷபராசியை பார்த்திருக்காரு. உங்களுடைய துலாமிற்கு அது 8ஆம் வீடு. அப்போ மாங்கல்யம் பலம் பெறும், ஆயுள் தீர்க்கம் அடையுது, ஆயுள் பயம் நீங்கும். ஏதோ ஒன்று நினைச்சு மன ரீதியான வருத்தங்கள், மன பயம் சொல்லுவோம். அதே போல நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல சமூக சேவை, தொண்டு, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை, இராணுவம், இதுலெல்லாம் வேலை வாய்ப்பும், சர்வீஸ் தொண்டு நிறுவனத்தில் முக்கிய பொறுப்புகளும், ஒரு அந்தஸ்தும், ஒரு பெயர் புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தபடியா மறைமுகமான வழிகளில் பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து நேரடி 7ஆம் பருவ உங்களுடைய துலாமிற்கு 12ஆம் இடம் கன்னியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த கன்னி அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் வீடா வருது. அப்போ இந்த ஒரு நேர காலத்தில் மாமியார் வீட்டு பிரச்சனை தீர்ந்து மாமியார் வீட்டுக்கு மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியம் துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு உண்டு. வீடு விஷயம் நல்லபடியாக முடியும். வெளிநாடு சம்பந்த யோக வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டவங்க, வேற மாநிலத்தில் போய் மாட்டிக்கிட்டவங்க, ஒரு வேலைக்காக, ஒரு பிழைப்புக்காக நான் வேற ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டாங்க, ஒரு கம்பெனில இருந்து மாட்டிட்டாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும். அல்லது அதே கம்பெனியில் அதே இடத்துல இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ மீண்டும் தாயகம் திரும்புவதற்கும் மீண்டும் மாமியார் வீட்டுக்கு செல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மீண்டும் அந்த உறவுகளோட இணைவீர்கள். அதுக்கு சான்சஸ் இருக்கு. அயன சயன போகஸ்தானம் இந்த 12ஆம் வீடு. அதனால இழந்த தூக்கத்தை, இழந்த நிம்மதியை மீண்டும் திரும்ப கொடுக்கும் உங்களுக்கு காரணம். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வியாபாரம் சூடுபிடிக்கும். ஏன்னா 12ஆம் வீடு அப்படின்றது விரயஸ்தானம், விற்பனைன்னு சொல்லிக்கலாம். அப்போ நிறைய விஷயத்த சேல்ஸ் பண்ணுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சரிங்களா? விற்க முடியாத நிலத்தை விற்பீங்க, விற்க முடியாத பொருட்களை விற்பீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதே போல தேவையில்லாத ஒரு கம்பெனி, தேவையில்லாத ஒரு பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப நாளா ஒரு பணம் ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்குன்னா அது நீங்கும், டக்குன்னு அது மூவ் ஆகும். அதன் மூலமாக தொழில் ரீதியான பயணங்கள் அதிகமான முறையில் இருக்கும். அதனால அந்த பயண ரீதியா பலனும் உண்டு, பணமும் கிடைக்கும். அடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை என்பது தனுசு ராசியில் பதியுது. ஸோ பார்வை இப்போ வக்ரமா இருக்கிறதுனால மாறுது. அப்போ உங்களுடைய துலாமிற்கு அது 3ஆம் வீடு. அப்போ வெற்றி ஸ்தானம் இந்த 3ஆம் வீடுங்கிறது. இதுல இந்த தனுசு ராசியை குருவார் பார்க்கிறாரு 9ஆம் வீட்டில இருந்து, மிதுன ராசியிலிருந்து. அப்ப அரசாங்க விஷயத்தில் வெற்றி உண்டு, ஒரு விளையாட்டு விஷயத்தில் வெற்றி உண்டு, ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு, சகோதர சகோதரிகள் விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் சில சங்கடமான சூழ்நிலைகள் தப்பிச்சு அதன் மூலமா ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும். ஸோ உங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருந்தால் அது நீங்கிரும். அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. அதே போல சிற்றின்ப சுகம், தாம்பத்திய சுகம் கிடைக்கும். குழந்தை பாக்கியப்படுற விஷயத்துல ஒரு குறைகள் இருந்தால் அந்த குறைகள் நீங்கி சரியாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை சனிவனுடைய வக்ர காலகட்டம் ஜூலை 13 நவம்பர் 28 இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்டது நடக்காம நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். இதுக்கு மிக மிக முக்கிய முழுக்க இன்னொரு காரணம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் முறை உங்கள் மீது இருந்தது. மேலும் ராகு பகவான் உங்களை துலாம் ராசிக்கு 5ஆம் இடம் கும்பத்திலிருந்து அதுக்குள்ள வழியையும் வாய்ப்பையும் கொடுக்கிறார். சரிங்களா? ஸோ இதனால் வரையில் நீங்கள் காத்திருந்ததுக்கு, பொறுமை காத்ததுக்கு, செய்த தவத்திற்கும் தானத்திற்கும் நல்ல ஒரு காலம் பிறந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் துளாராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த சனிவான் வக்ரம் அடைகின்றார். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா கால பைரவருடைய வழிபாடுகள், காமாட்சி அம்மனுடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்க பண்ணீங்க. ரெண்டு தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள், முக்கியமா அபிஷேகத்தில் நீங்க பங்கு கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே போல காது கேட்க முடியாதவர்கள் அல்லது கண்ணு தெரியாதவர்கள் போன்ற ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உடைதானம், சரிங்களா, அல்லது அவர்களுக்கு காது கேட்கக்கூடிய அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கக்கூடிய மருத்துவ செலவுகள் நீங்க கையில் எடுத்துக்கிறது, உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த விதிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.